இந்த வீடு கட்டி விளையாடுறது சூப்பரா இருக்குடி. நம்ம வீடே கட்டல, தனித்தனியா தான் வச்சுட்டு இருந்தோம். இனிமே தான் வீடே கட்ட போறோம். என்னடி சொல்ற? இனிமே வீடு கட்ட போறோமா? அப்பனா செம்ம ஜாலியா இருக்குமேடி. ஆமா ஆமா, இங்க பாரு, இந்த டம்ளர் இருக்கு பத்தியா, அதுல மண்ணை ஃபில் பண்ணி இங்க வச்சோம்ல, அது மாதிரி இப்ப இந்த டம்ளர் ஃபுல்லா மண்ணை ஃபில் பண்ணி இப்படி வைக்கணும். அடுத்து அதை தட்டி இது எடுத்தோம்னா கோபுரம் மாதிரி சூப்பரா வரும். இப்ப அதே மாதிரி வரிசையா வச்சு அதுக்கு மேல 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 வச்சு வீடு கட்ட போறோம். இப்ப இன்னொரு டம்ளர்ல எடுத்தோமா, அங்க வைக்காத, பக்கத்துல இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வைடி. இப்பதான் கரெக்ட். இப்ப எடு, சூப்பரா அது பக்கத்துல வந்துச்சா. இப்ப இன்னொரு டம்ளர்ல எடுத்து இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல சென்டர்ல வச்சு வச்சோம்னா அப்படி கோபுரம் மணி சூப்பரா வரும். அங்கதான். ஐயோ, கீழே விழுந்துச்சுடி. சரி, எடுத்து அங்க மேல. ஐயோ, மொத்தமா போச்சு. எனக்கு என்னமோ இந்த டம்ளர் சரி வராது. நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த கிரீன் கலர் டப்பா தான் சரி வரும்னு நினைக்கிறேன். இதுதான் சூப்பரா வரும். சரி, இந்த இடத்த கிளியர் பண்ணிட்டு அந்த கிரீன் கலர் டப்பால நம்ம மேல மேல அடுக்குமாடி வீடு கட்டி பார்க்கலாம். அப்பதான் செம்மையா இருக்கும். அடுக்குமாடி வீடு தான் அழகா இருக்கும். ஓ, இப்பதான் எனக்கு புரியுது. இத வச்சு அடுக்குமாடி வீடு கட்ட போறோமா? அதை நீ முன்னாடியே சொல்லியிருந்துருக்கலாம். அப்ப இந்த கிரீன் கலர் எப்ப எடுத்து நானே யூஸ் பண்ணி இருந்திருப்பேன். இது நீ முதைய சொல்லாம விட்டனால தான் போச்சு. சூப்பரா இருக்கு. இங்க பாருடி, கட்டடம் பண்ணி அழகா இருக்கு. இப்ப இன்னொன்னு எடுத்து அதை ஒட்டி அது பக்கத்துல வைக்கணும். அவ்வளவு பக்கத்துல வச்சீனாதான் அழகா இருக்கும். இங்க பாரு, செம்மையா வந்திருக்குல. இப்ப இன்னொன்னு எடுத்து அப்படியே மேல வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்ப நிக்குதான்னு சொல்லிட்டு, நிக்கலைன்னா அப்படியே இந்த கேமை விட்டுற வேண்டிதான். ஒரே ஒரு ட்ரை மட்டும் பண்ணி பார்ப்போம். இது மேல இப்ப மட்டும் அழகா நின்றுச்சு. நம்ம அடுத்தடுத்து அடுக்குமாடி கட்டடம் கட்டிடலாம். வாவ், சூப்பரா நின்றுச்சுப்பா. இங்க பாத்தியா அது என்ன அழகா இருக்குன்னு? நானே கண்ணு வச்சிருவேன் போல. நான் கட்டின வீட செம்மையா இருக்கு. நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்குறேன்ப்பா. ஸ்வீட்டி, பார்த்து ட்ரை பண்ணு ஸ்வீட்டி, கீழே போட்டுறாத, மெதுவா ட்ரை பண்ண. அச்சோ ஸ்வீட்டி, தெரியாம உடைச்சிட்ட. பரவாயில்ல, இருக்கட்டும். இப்ப நான் அது மேல வச்சு பாக்குறேன். அது மேல நிக்கிதான் ட்ரை பண்ணி பாத்துடலாம். மேல வைக்காத ஸ்வீட்டி, கன்ஃபார்மா கீழே வந்துரும். அப்ப சைட்ல மட்டும் வை, அப்பதான் சூப்பரா இருக்கும் ஸ்வீட்டி. கரெக்டா வந்துருச்சுப்பா. எனக்கே ரொம்ப ஆசையா இருக்கு இதெல்லாம் பார்க்க. இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒண்ணு வச்சேன்னு வச்சுக்கோ, அது சூப்பரா நிக்கும். இப்ப அந்த இடத்துல வச்சு விடு, செம்மையா நிக்கும் ஸ்வீட்டி. நீ சொன்னது கரெக்டு தான்ப்பா, அழகா வருது. லேசா ஷேக் ஆச்சு, ஆனா செம்மையா நிக்குது ப்ளூபெர்ரி. சூப்பர். அப்ப அதே மாதிரி திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய அப்ப அடுக்குமாடி பில்டிங் கட்டலாம் நம்ம. ஓகே, இப்ப சைடு வால் கட்டுவோமா? ஃபர்ஸ்ட் பேக் சைடு வால் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சைடு வால் கட்டலாம், சரியா? இப்ப இன்னும் கொஞ்சம் மண்ணை எடுத்துக்கோ, அப்பதான் இதை ஃபுல்லா ஃபினிஷ் பண்ண முடியும். தஞ்சாவூர் மண்ணி எடுத்து தாமிரபரணி தண்ணி எடுத்து செட்டு செட்டு செஞ்சது இந்த வீடு. பாத்துடி, தட்டி விட்டுறாத ஸ்வீட்டி, பார்த்து ஸ்வீட்டி. நான் சூப்பரா பண்ணுவேன். என்னைய பத்தி உனக்கு தெரியாது.